கேரளாவில் ஐடி ஊழியர் கடத்தல் வழக்கில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவான நிலையில் அவர் தனது நண்பர்களுடன் கார் ஒன்றை மறித்து தகராறில் ஈடுபடுவது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. கேரளாவில் மதுபான பாரில் ஏற்பட்ட மோதலில் ஐடி ஊழியர் ஒருவரை கடத்தி தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடிகை லட்சுமி மேனனை போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில அவர் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு காரை வழிமறித்து தகராறில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா எர்ணாகுளம் வடக்கு மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பகுதியில ஒரு மதுபான விடுதியில நடிகை லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் சென்றதாகவும் அப்போது அங்கிருந்த மற்றொரு கும்பலுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக உருவாகி இருக்கிறது. பின்னர் அந்த கும்பல் காரில் வெளியே செல்ல முயலும் போது அந்த காரை வழிமுறைத்து லட்சுமி மேனன் தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் காரில் பயணித்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த நபர் அளித்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சோனா மோலின் என்பவர் புகாரிலையும் எதிர்த்தரப்பை சேர்ந்த ஒருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லட்சுமியின் நண்பராக இருக்கக்கூடிய மிதுன், அனீஷ் மற்றும் சோனாமோல் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில லட்சுமணன் போலீசார் விசாரணைக்கு அளித்ததாகவும் ஆனால் அவர் தலைமறைவு ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் தற்போது லட்சுமி மேனன் அந்த காரில் செல்லக்கூடிய ஐடி ஊழியர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. சோனாமோல் மற்றும் லட்சுமி மேனன் ஆகிய இருவரும் காரில் செல்லக்கூடிய நபர்களை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் அதன் பின்னர் தான் இவர்கள் கடத்தி சென்று ஒரு இடத்துல அந்த ஊழியரை தாக்கி இறக்கிவிட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலுவாவை சேர்ந்த அலியார் ஷா சலீம் என்பவர் தான் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு லட்சுமி மேனனை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரில் இருந்து வெளியேறிய அவர்கள் காரில் சென்ற போது நடிகை உட்பட 7 பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து சென்று அந்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று பின்னர் பரவூர் காவாலை என்ற பகுதியில் அவர்களை விட்டுவிட்டு சென்றதாகவும் கடுமையாக தாக்கியதாகவும் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில நடிகை லட்சுமி மேனனை தேடி வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது தொடர்பான ஒரு வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கொச்சியில் உள்ள பானர்ஜி சாலையில ஒரு பார்ல தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அந்த பாரின் வெளியில இந்த நடிகை லட்சுமி மேனனும் அவரது தோழியும் அந்த காரில் செல்லக்கூடிய நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையிலும் போலீசார் லட்சுமி மேனன் இந்த சம்பவத்தில் இருப்பதை உறுதி செய்து அவரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3வது குற்றவாளியாக லட்சுமி மேனன் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.